கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு பார்வையற்ற இயக்கத்தின் தலைவர் அன்பு அண்ணன் அசோக் பாலா அவர்கள் உங்களிடம் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நாம இங்க கூடியிருக்கிறது யாசகம் கேட்டல்ல, நம் உரிமையை கேட்டு. சட்டசபையில ஏப்ரல் 17ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தப்படும், 4% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்க ஆட்சியில சமமா வழங்கப்படும் சொன்னாங்க. 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. தேர்தலும் வரப்போகுது. சமூக நலத்துறை அமைச்சர் தான் இதுவரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசுறாங்க. ஆனா உண்மையிலே பேச வேண்டியவர் யார் தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் மாற்றுத்திறனாளி ஸ்கிரைப் வச்சுக்கிறாரு. மாற்றுத்திறனாளி அமைச்சராக இருக்கிற முதல்வர் அவர்தான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் அமைச்சர் என்பதை அவர் மறந்துட்டாரு. 1 வருஷமா 2 வருஷமா இல்ல, 4 ஆண்டுகளா மறந்துட்டாரு. அதை விட முக்கியம், அரசாணை 20 ஜூலை 27 2023ஆம் ஆண்டு சட்டம் வெளியிடப்பட்டது. அரசாணை 2 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு முதல்வர் சொன்ன சொல்லுக்கும் இங்க ஒண்ணுமே இல்ல, அரசாணைக்கும் ஒண்ணுமே இல்ல. பார்வையற்றோர் வாழ்க்கை இப்படிதான் வீதியில தான் கிடக்கு. திராவிட மாடல் ஆட்சி விளம்பரங்கள் தான் பறக்குது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. உங்களோடு ஸ்டாலின் எல்லா விளம்பரத்திலயும் வருது, ஆனா எங்களோடு எங்க ஸ்டாலின் இல்லையே. யாரிடம் கேட்பது? இல்லையே. எல்லாரும் ஸ்டாலின் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க, முதல்வர்னு சொல்றாங்க. நாங்களும் கூப்பிடுறோம், முதல்வர் அப்பா, ஸ்டாலின் அப்பா. உங்கள் பிள்ளைகள் இங்கே நிக்கிறோம், தெருவில் நிக்கிறோம். பார்வையற்றவர்கள் நாங்கள் படித்து பட்டம் பெற்று உரிமையை தான் கேட்கிறோம். உங்களிடம் யாசகம் கேட்டு இங்க வந்து நாங்க நிக்கல. எங்களை 4 ஆண்டுகளா நீங்க சந்திக்கவே இல்லை. இதை விட ஒரு வெட்கக்கேடு வேற எதுவுமே இல்லை. தமிழ்நாடு முன்னேறும் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, முன்னேறிய தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. இந்தியாவுக்கே முன்னுதாரணம் சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க. எது சமூக நீதி ஆட்சி? எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பது தானே சமூக நீதி. பார்வையற்றவர்களை ஒதுக்கி விட்டு நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிறது எப்படி சமூக நீதி ஆகும்? இதுதான் உங்கள் அரசியல் தர்மமா? இதுதான் நீங்கள் நடத்தும் ஆட்சியின் அழகா? சொல்லுங்கள் முதல்வரே, சொல்லுங்கள். எங்கள் குரல் உங்களுக்கு இன்று கேட்கும், இனி தொடர்ந்து கேட்கும். நாங்கள் கேட்பது எங்கள் உரிமையை மட்டுமே. எங்கள் உரிமையை எங்களுக்கு கொடுங்கள், அதை தான் கேட்கிறோம். நீங்க சொன்னதை செய்யுங்க. நாங்க சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு நீங்க தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க சொன்னதையும் செய்யல, நாங்க கேட்கறதையும் செய்யல. இப்ப நாங்க என்னதான் பண்ணணும் உங்க ஆட்சியில? இல்ல எங்களை நாடு கடத்திடுங்க, எங்க ஆட்சி கொண்டு தீவிர விடுங்க. திராவிட மாடல் ஆட்சி ஓரணியில் தமிழ்நாடுலாம் சொல்றீங்க. இப்ப நாங்க எந்த அணியில இருக்கோம்? எங்களுக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது. நாங்கள் எங்கள் உரிமையை கேட்கிறோம், அதில் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப சமீபத்துல துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க எதை கோரிக்கையா வச்சு பேசினாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க இப்ப நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்கல, நீங்கள் வெளியிட்ட அரசாணையை நிறைவேற்றுங்கள், அதை உடனடியாக அமல்படுத்துங்கள், சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வை நடத்துங்கள், அப்படிதான் கேட்கிறோம். எங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்கலாம் நாங்க கேட்கல, சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வை நடத்துங்கள் தான் கேட்கிறோம். மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மேடம் அவர்கள் போன ஆண்டு சொன்னாங்க, தம்பிகள் உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும், அதுக்கு பிறகு நாங்க கண்டிப்பா செய்வோம். நாங்க எத்தனை ஜூலை இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும்? இப்படி தெருவில் நின்று இப்ப போராடிக்கிட்டே தான் இருக்கணுமா? எங்க வாழ்க்கை உங்கள் ஆட்சியிலும் மாறவே இல்லையே. இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியா? இதைதான் நாங்க கேட்கிறோம், உரிமையோடு கேட்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வரே, நீங்கள் சொன்னதை செய்யுங்கள், எங்கள் உரிமையை எங்களுக்கு கொடுங்கள். படித்து பட்டம் வாங்கி எல்லாம் பருப்பி வைத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் உங்கள் ஆட்சியின் சிறப்புன்னு இந்த உலகத்துக்கு நாங்க சொல்ல தெருவில் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். இனிமையாவது எங்களை சந்திக்க முயற்சி செய்யுங்க. திரை நட்சத்திரங்கள் உங்களை சந்திக்க வேண்டும்னா உடனே அனுமதி கிடைச்சிருது. பிரபலமானவர்கள் சந்திக்க வேண்டும்னா முதல்வர் உடனே சந்திச்சிருவாரு. எதிர்கட்சியில இருந்து யாராவது ஆளுங்கட்சிக்கு சேரணும்னா உடனே முதல்வர் அனுமதி கொடுத்துருவாரு. ஆனா
மாற்றுத்திறனாளி நலத்துறை அமைச்சர், மாற்றுத்திறனாளி நலத்துறையில் இருக்கும் பார்வையற்றவர்களின் நாங்கள் அப்ப யாரு? ஏன் எங்களை மட்டும் சந்திக்க மறுக்கிறீங்க? அப்ப நாங்க ஒதுக்கப்பட்டவர்களா? ஏன் எங்களை ஒதுக்குறீங்க? இதைத்தான் தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் இப்போ கேக்குது, இனி தொடர்ந்து கேட்கும். எங்கள் உரிமையை தமிழ்நாடு முழுவதும் கேட்க வைப்போம். நீங்கள் எங்களுக்கு செய்வது அநீதி. உடனடியாக சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வை நடத்துங்கள். இதை வேண்டுகோளாக அல்ல, கட்டளையாகவே அல்ல, அன்போடு கேட்கிறோம். இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொன்னதை செய்யுங்கள்.